யார் முன்னாலும் தலை குனிந்து விடக்கூடாது, எந்த ஒரு வார்த்தைக்காகவும் அவமானப்பட்டு விடக்கூடாது, யாரிடத்திலும் போய் இப்படி கேட்டு விடக்கூடாது. ஒரு சின்ன தன்மானம், அந்த தன்மானத்தோடு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வளர்கிறீர்கள். இப்படி சொல்றேங்க, இந்த குழந்தைங்க பிரைசஸ் வாங்குது இல்ல, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்க கப்பு கொடுங்க. இன்னும் சில பேர் அடையாளம் கண்டுபிடிங்க, என்ன மாதிரி உங்களை மாதிரி. என்ன தெரியுமா, இது உருப்படாது, இது ஃபெயிலாக போயிடும் அப்படின்னு டீச்சர் புள்ளி வச்சுருப்பாங்கல்ல, அது பாஸ் பண்ணியிருக்கோம், அதை கொண்டாடுங்க. அதை மேடையில் வச்சு சொல்லுங்க, இது ஜெயிக்க பிறந்த குழந்தைன்னு சொல்லுங்க. அதனால் சமூகத்தில் நன்மை அதிகம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அட்டண்டன்ஸ்க்கு மார்க் கொடுக்குறீங்களா? 100 என்னை வச்சு கொடுக்கக்கூடாது. அதை 100 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து புள்ள என்னங்க செய்யும்? 95 நாள் வரட்டும் பரவாயில்ல, ஒரு 5 நாள் ஒரு காது குத்துக்கு போட்டோம், ஒரு கல்யாணத்துக்கு போட்டோம், ஒரு சாவுக்கு போட்டோம், ஒரு திருவிழாவுக்கு போட்டோம், தனக்கு உடம்பு சரியில்லைன்னா படுத்து தூங்க தெரியட்டும், தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு ஒரு வெந்நீர் காய்ச்சி வைக்க தெரியட்டும். எதுவுமே தெரியாது, 100 நாள் இவங்க கிட்ட கொண்டு வந்து ஒலி சைல்டு, அது பட்டொலி வீசி பறக்க போகுது நாளைக்கு. எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த சொல்ற பேச்சு கேட்காத பிள்ளைங்க எல்லாம் என்னன்னா ஓவரா படிக்கிற பிள்ளைங்க. அம்மா அப்பா சொல்ற பேச்சு அவ்வளவு சீக்கிரமா கேட்காதுங்களே. ஒரு அம்மா இருந்தாங்க, நான் நேரடியாக சொல்றேன், கேஸ் ஸ்டடி. கை கால் விழுந்திருக்கு கணவருக்கு, பக்கத்து ரூம்ல பையன் இருக்கிறான், 19 வயசு பையனுக்கு. அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு, ஆஸ்பிரின் வேணும்னு கேட்குறாங்க. அங்கே இருக்க எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க, என்னால் நகர முடியலன்றாங்க. அவரை பக்கவாதம், அவரால் எழுந்து கொடுக்கறதுக்குள்ள அது துடிக்குது. வைஃப் தம் பையன் பேரை கூப்பிடுறாரு, டே இங்கே வாடான்ட்டு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லிட்டு செத்து போச்சு தெரியுமா? அவன்கிட்ட சொல்லாதீங்க, அவன் செய்ய மாட்டான் சொல்லிட்டு செத்துருச்சு அந்த அம்மா. என்ன படிக்க வச்சு என்ன பிரயோஜனங்கிறேன் நான். வீட்டுக்கு போய் இன்னிலேருந்து ஒரு டயலாக நீங்கள் மாற்றுறீங்க. இங்கே பாடுறா, நீ படித்த ஆளாகி பெரிய ஆளாயிடுறா, எங்களெல்லாம் பார்த்துக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிற டைலாகை கட் பண்ணி, இங்கே பாரு உன்னை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதுக்காக நானும் அம்மாவும் படாத பாடுபடுறோம், என்னையும் அம்மாவையும் தம்பி தங்கச்சிகளையும் நீ தான் பார்த்துக்கணும் என்று சொல்லி அந்த பாண்டேஜோடு அந்த குழந்தையை வளர்த்தெடுங்கள். ஏன்னா பலது அப்படி தான் சுற்றிட்டு இருக்குது, தான் ஜெயிச்சா போதும்னு சுற்றிட்டு இருக்குது. குழந்தைகளை ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா இங்கே வட சென்னையில் இருந்தவங்க தான், அங்கப்பநாயக்கன் தெரு தான் நான் பிறந்து முதலில் வந்த வீடு. எங்கள் அம்மா டெரர். இன்னைக்கு 80 வயசு எங்கள் அம்மாவுக்கு. இன்னைக்கு சுல்தானா அப்படி நான் என் இறைவனை சாட்சியாக்கி சொல்கிறேன், கை காலெலாம் ஒரு நிமிஷம் அப்படி ஆடி அப்படி அடங்கும். அம்மா வந்துட்டேம்மா, போய் நிற்பேனே நான் அம்மாட்ட. இன்னைக்கு இருக்கா எங்கள் அம்மா ஒரு சுருதி பெட்டி வச்சுருக்கோம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த மாதிரி அம்மா அப்பா தான். அந்த சுருதி பெட்டியில் எப்படின்னா சிஸ்டர், சா ரீ கா இந்த மாதிரி சுருதி இருக்கும்ல, அதில் சாலை நிறுத்திடும் எங்களை. அம்மா பசிக்குது சாப்பாடு கொடுங்க, ரீக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க, அம்மா பட்டுன்னு ஒன்று விழும். என்ன குரல் உயருது? சொன்னல பசிக்குதுன்னு காதில் விழுந்துருச்சு, வரும் சாப்பாடு வெயிட் பண்ணு. இப்படி சொன்ன அம்மா. இன்னைக்கு உங்கள் வீட்டில் சுருதி பாக்ஸில் இந்த கடைசி சா இருக்குல்ல, அதில் பேசுது பாப்பா உங்ககிட்ட, அம்மா சாக்ஸ் எங்க, பஸ் வருது லேட்டாக போயிடும், அறிவில்லை உனக்கு, இதோட தங்கமே இதோ ஒரு நிமிஷம் பொருடா. நான்லாம் அவ்வளோ சுருதியில் பேசியிருந்தேன்னா இன்னைக்கு உயிரோடையே இருக்க மாட்டேன். நான் எங்கள் அம்மா அடிச்சே கொண்டிருக்கோம் என்ன. இல்லை இங்கே இருக்கிற சின்ன பொண்ணுங்களுக்கு கேட்குறேன், நான் சின்ன குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு கேட்குறேன், எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். கட்டின புருஷனா வாடா போடாங்கிறது, பிள்ளைய மட்டும் வாங்க போங்கிறது என்ன ஒழுக்கம் அது? தங்கம் சாப்பிட்டீங்களா உங்கள் வாங்க கேட்குறேன்ல, வாயன் புள்ள கேட்க பேசிகிட்டு இருக்குல்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கு, ஏதோ சொல்லுதுங்க வா. யார புருஷனை? எப்படி எப்படி அது அடங்கும்? அந்த குழந்தை எப்படி அடங்கும் உங்களுக்கு? பணிவுடன் வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளை பணிவு சொல்லிக் கொடுங்க, டீச்சர்ஸ் கிட்ட பணியை சொல்லுங்க, தப்பே கிடையாதுங்க. நான் சொல்லித்தரேன், பணிவு என்பது அடிமையின் அடையாளம் அல்ல, ராஜகுணத்தின் முதல் தகுதி பணிந்து கற்பது. பணியணுங்க. இவ்வளவு குரல் எடுத்து நான் பேசுவேன், ஆனால் என் சக தோழியிடமோ என் வீட்டிலோ நான் இவ்வளோ செருப்பு கழட்டுற மாதிரி புத்தியும் கழட்டி வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே நுழையிறது நான். மா என்ன என்ன தம்பி என்ன வேணும்? மா இது கொஞ்சம் இது பண்ணி கொடுங்கம்மா, எனக்கு உடனே பண்ணி கொடுப்பேன். என் பையன் என்கிட்ட என்ன வாழுத்தனை பண்ணுவான்றீங்க? ஊர் உலகத்துக்கு தான் டெரரான ஸ்பீக்கர். என் பையன் இன்னைக்கு கேட்குறான், என்னம்மா வீட்லேயே இருக்கல, மீட்டிங் போயிட்டு இருக்கிற. நான் என் பையன்கிட்ட சொன்னேன், நல்லா பேசுகிற வரைக்கும் விட மாட்டாங்கடா, என்ன பிஸியாக பேசிகிட்டு இருப்பேன். அப்படி நான் சொல்லியிருந்திருக்க வேணாம், போனவன் திரும்பி வந்து சொன்னான். அதனால தான் சொல்கிறேன், ஒரு நாளாவது நல்லா பேசுன்ட்டுன்னு போகிறான். அட பாவி, என்னை அவமானப்படுத்துறதுக்குன்னே என் வீட்டில் வந்து போகிறதியா நீ?
அதுங்க அப்படிதான். குழந்தைகளோட எந்த நிலையில், எப்படி, எந்த குரலில், எந்த மாதிரி பேச வேண்டும், எங்கே அன்பு செய்ய வேண்டும், எங்கே கண்டிக்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் ஒரு 2 உதாரணங்களை உங்கள் மனதில் தொடுகின்ற உதாரணங்களை சொல்லுகிறேன். நம் வாழ்க்கையில் நாமும் மற்றவர்களும் சரியாக இருப்பதற்கு. இந்த குழந்தை பரிசு பெறுதுன்னு சொன்னேன்ல, எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, நான் சொன்னல நான் வாழ்வரசி, நான் இந்த அட்வைஸ் கொடுக்கலான்ட்டு சொல்லட்டுமா? தாங்குவீங்களா? யாருக்காவது மன வருத்தம் வந்துச்சுன்னா சாரி, ஆனால் கேட்டுக்கோங்க, ஸ்ட்ராங் அட்வைஸ். இந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் கொடுக்கின்ற முதல் பரிசு என்ன தெரியுமா? இங்கே கொடுக்குற பரிசு அல்ல. அந்த குழந்தை உண்மையாகவே அது வாங்கும் பரிசு இங்கே வாங்குது இல்லை, அது இல்லை. உண்மையாக பெற்றோர்கள் தான் அதற்கு முதல் பரிசை தர முடியும். அந்த முதல் பரிசு என்பது வேறு எதுவும் இல்லை, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருப்பது. ஒரு குழந்தைக்கு தாயும் தகப்பனும் சேர்ந்து இருப்பது போல் ஒரு முதல் பரிசு வேறு கிடையாதுங்க. கணவன் மனைவி சண்டை போட்டுக் கொள்ளலாம், அம்மா அப்பா சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், பிரிந்து விடாதீர்கள், குடும்பத்தை பிரித்து விடாதீர்கள். அந்த குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு குடும்பமாக நீங்கள் 2 பேரும் இணைந்து இருப்பது. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். உங்கள் 2 பேருக்கும் சண்டை வருதா, உயிர் பிரச்சனை அப்படிங்கிறது வரும்போது மட்டும் வெளியில் 3வது ஆள் கிட்ட போங்க. மற்றபடி 3வது ஆள் கிட்ட பஞ்சாயத்துக்கு போகாதீங்க, குடும்பத்தை பிரிச்சிருவாங்க. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இது வெளியாலே செய்யாது இந்த பிரிக்கிற வேலையை. இவங்க கிட்ட மட்டும் உங்கள் ஒய்ஃபை பற்றியோ உங்கள் ஹஸ்பண்டை பற்றியோ எந்த ஒரு குறை இருந்தாலும் இந்த நான் சொல்கிற இந்த பட்டியலில் வரக்கூடிய யார்கிட்டையும் அந்த குறையை சொல்லாதீங்க. நம்பர் 1, சொல்லவே கூடாது. நம்மளை பெத்தது. 2வது நாம பெத்தது. 3வது நம்ம கூட பிறந்தது. 4வது கூட பிறந்ததுக்கு வாச்சது. இதெல்லாம் கிடைச்சதுனால நமக்கு கிடைச்சது. ஏன் தெரியுங்களா? கெட்டவங்களா பர்வீன் சுல்தானா மேடம்? இல்லை, கெட்டவங்க இல்லை, நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு எங்கள் அக்கா நானும் உயிர் கூட கொடுத்துருவோம். அதுக்கு அது உயிரே முக்கியம் இல்லை. அதுக்கு உயிர் கூட, சத்தியம் உயிர் கூட சுல்தானா எடுத்துக்கோன்னு சொல்லும். நான் பேசினா இன்னைக்கு கூட உட்காந்து தேம்பி தேம்பி அழும். நான் மேடையில் பேச பேச அது அழுதுட்டு தான் இருக்கும். அதால் நிமிர்ந்து என் பேச்சை முழுமையாக கேட்கவே முடியாது. அவ்வளோ உயிர் என் மேலே. அவகிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், அக்கா எங்கள் வீட்டுக்கார் என்னை இப்படி பேசிட்டாருக்கா, மனசு கஷ்டமாக இருக்குக்கா, என்ன செய்வா அவ? ஐயோயோ தங்கத்தை எடுத்து தரையில் போட்டுட்டானே, 30 வருஷத்துக்கு முன்னாலேயே சொன்னேனே அந்த ஆளை கல்யாணம். 30 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம். அது அப்போவே பிரிக்க பார்க்கும். நீ என் வீட்டுக்கு வந்துரு, அந்த வீட்டுக்கு போவாதேனோ. இது என் மேலே கடுப்பலியாக பண்ணுது இல்லை, என் மேலே அதிக பாசத்தில் பண்ணுது. இந்த அதிக பாசத்தில் என் குடும்பம் பிரிஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் துக்கத்தையும் துயரத்தையும் அந்த ஆள்கிட்டையும் சொல்லுங்கள். கேட்கலையா? வெயிட் பண்ணுங்கள். 10 வருஷம் 15 வருஷம் போட்டோம். அந்த ஆளுக்கு வயசாகும்ல, அப்போ வச்சு செய்யலாம். குடும்பத்தை பிரிக்கக்கூடாதுங்க, பிரியவே கூடாதுங்கிறனா. சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் பிரிஞ்சிடுறீங்க. குழந்தைகளை அது எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? தகப்பன் இல்லாமல் தாய் இல்லாமல் அந்த குழந்தைகள் வாழ்வது என்பது அந்த குழந்தைகளினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் அளிக்கக்கூடிய ஆகப்பெரிய தண்டனை. இந்த குயில் முட்டை இருக்குல்ல, அது காக்கா கிட்ட கொண்டு போய் போட்டுடும். பெண் குயில். ஆண் குயில் என்ன பண்ணும்? அந்த 1 மணி நேரத்தில், அந்த முட்டை கட்டுற அந்த 1 மணி நேரத்தில், 1 மணி நேரத்தில் தான் முட்டை ஓடு கட்டும். ஓடோட வயிற்றுல இருக்காது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் தான் முட்டை ஓடு கட்டும். ஓடு கட்டின உடனே முட்டை போட்டுருணும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. என்ன பண்ணும் தெரியுமா? குயில், ஆண் குயில் காக்காய் இருக்கக்கூடிய அந்த கூட்டை தேடி அலையும். அங்கே போய் அதில் முட்டை இருக்கணும். அந்த கூடா போய் தேடி அங்கே அடை காக்கிற காகத்தை ஏதோ ஒன்று கலாட்டா செஞ்சு தூர கூட்டிகிட்டு போகும். ஒரு 15-20 நிமிஷம் ஆன உடனே இந்த பெண் குயில் இருக்குல்ல, அங்கே போய் முட்டை போட்டு வந்துடும். இது ஸ்ட்ரகிள், அம்மா அப்பாவுடைய ஸ்ட்ரகிள். ஆனால் எங்கே தெரியுமா முடியுது அந்த ஸ்ட்ரகிள்? முட்டை போட்ட உடனே அம்மாவுக்கு வேலை முடிஞ்சுது. அந்த முட்டை இருக்குல்ல, அது இன்னொரு வீட்டில் இருக்குது. அங்கே அந்த முட்டை ஒரு காகத்தால் அடைகாக்கப்பட்டு குஞ்சு பொரியும். குஞ்சு பொரியும் போது நான் சொல்லுவது சயின்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகள் மீது உங்களுக்கு இன்று முதல் மிக அதிகமாக அக்கறை வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இது அளவிலே நீங்கள் எவ்வளவு அவர்களிடத்தில் கோபப்பட்டு இருந்தாலும், நீங்கள் எந்த அளவிற்கு அவர்களை நீங்கள் துச்சமாக நினைத்திருந்தாலும் அல்லது அதிகமான அன்பு கொடுத்தவர்களை கெடுத்திருந்தாலும் இன்றிலிருந்து நிதானியுங்கள். அந்த குஞ்சு என்ன பண்ணும்? காக்கா அடகாத்து பொரிஞ்சிரும்.
உள்ளே இருந்து குஞ்சுகள் வந்ததுக்கு அப்புறமா குஞ்சுகளுக்கு பசிக்கும். அந்த தாய்க்காக என்ன பண்ணும், போய் இறை கொண்டு வந்து எல்லா வாயிலையும் போடும். அப்போது கீச்சு கீச்சுன்னு கத்தோம்ல, அதில் குயில் குஞ்சனுடைய சவுண்டு மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த தாய்க்காக அப்படி பார்க்கும், வேர் இஸ் அவர் ஃபேமிலி வாய்ஸ், ஹூ ஆர் யூ. மறுபடியும் அது குயில், அது ஸ்வீட் சவுண்டு. அப்படி அது ஸ்வீட் சவுண்டில் தன்னுடைய வாய்ஸ் அப்படி ஏற்றும் பொழுது வாயில் அந்த காக்கா இருக்கல அது கொத்தும். கொத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன். சின்ன குழந்தைங்க வாயில பசிக்காக வாய் திறக்கின்ற பொழுது கொத்தப்படுகின்ற குயில் குஞ்சுகள் ஒருபோதும் இசைக்கின்ற பொழுது இன்பமாக இசைப்பதே இல்லை என்று இயற்கை வரலாறு சொல்கிறது. அது எப்பொழுதும் சோகத்துடன் தான் இசைக்கும். அது இளமையில் வாங்கின அடி. நம்ம வீட்டில் சில ஆண்கள் இருப்பாங்க, சில நேரங்களில் சில பெண்கள் இருப்பாங்க. அதுங்க ஃபோட்டோவில் கூட சிரிக்காதுங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுங்க வாழ்க்கையில் அதுங்க வெளியில் சொல்லிவிட முடியாதபடிக்கு ஏதோ ஒரு ஆழமான ரணத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அது பெற்றோர்களாலோ உடன் பிறந்தவர்களாலோ உறவினர்களாகவோ அளிக்கப்பட்டு இருக்கும். குழந்தைகளை நாம் வளர்ப்பது என்பது மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஆணும் பெண்ணுமாய் சேர்ந்து உடல் சேர்வதனால் வரக்கூடிய குழந்தை பிறப்பு இருக்கு இல்லையா, அது அந்த வினாடியில் முடிந்து போகிறது, குயில் முட்டை போல. அதற்கு பிறகு அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு பெயர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நாம் குழந்தைகளை வளர்க்கிறோமா? நான் இப்படி சொல்றேன், பல நேரங்களில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு, தன்னுடைய பயாலஜிக்கல் ப்ராப்ளத்தை மட்டும் பேசிக்கிட்டு குழந்தைகளுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுறது. செய்யாதீங்க. கொடுக்கின்ற இரண்டாவது பரிசு என்ன தெரியுமா? அந்த குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற இரண்டாவது பரிசு, பிரார்த்தித்து சொல்கிறேன், உயிரோடு இருப்பது. அப்பாவும் அம்மாவும் அதில் யாரேனும் ஒருவர் உயிரோடு இல்லை, 2 பேரும் உயிரோடு இல்லை என்றால் அந்த குழந்தைக்கு அதைவிட பெரிய துக்கம் இருக்கிறது. இயற்கையாக உங்களுக்கு அவ்வளவுதான் வாய்ப்பு எடுத்தால் பரவாயில்ல, உடல் ஆரோக்கியத்தையாவது பேணிக் கொள்ளலாம்ல. எவ்வளவு கெட்ட பழக்கங்கள். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், பெண்கள், இளம் பெண்கள் வீட்டில் சமையல் செய்யுங்கள். வீட்டின் சமையல் அறையை மருத்துவ நிலையமாக மாற்றுங்கள். நீங்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. எதை பார்த்தாலும் ஆன்லைன். எங்கள் தூரத்து உறவு ஒன்று வந்து வாய்ச்சுது, கல்யாணமான 5 மாதத்துலேயே டைவர்ஸ். டீயை கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுது மேடம் அந்த பொண்ணு. டீ மேடம், ஒரிஜினல் நடந்தது. அடிப்படை விஷயங்களை ஆடம்பரமாக்கிக் கொள்ளாதீர்கள். வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை என்பார் வள்ளுவர். வருகின்ற வருமானத்திற்குள் சிறப்பான வகையிலே குடும்பத்தை நடத்தக்கூடிய ஆற்றல். அதனால் தான் சொல்லேன், எளிமையை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க, தப்பில்லை. காலையில் ஒரு தோசை, மத்தியானத்துக்கு ஒரு குழம்பு, நைட்டுக்கு அதே குழம்புல அதே மீதம் இருக்கிற மாவுல தோசை. இப்படி தானே சார் இருந்துச்சு நம்ம வாழ்க்கை. இன்னைக்கு வெக்கம் இல்லாமல் கேட்குறோம், நீ நான் சாப்பிட்ற 4 வகை காய்கறி. அப்படிலாம் கிடையாதுங்க. இல்லைன்னா ஹோட்டலுக்கு போகிறது. ஆரோக்கியமாக இருங்கள், உயிரோடு இருங்கள். நான்லாம் 12 வயசு 15 வயசுலலாம் வீட்டுக்கு வரும்பொழுது திக்குன்னு இருக்கும் எனக்கு. வீட்டு வாசலில் நிறைய செருப்புகள் இருந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன் நான். அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இருக்கணும். என் பிரார்த்தனைகளில் மிக முக்கியமானது என் அம்மா அப்பாவின் ஆயுள். என் அப்பா இறக்கின்ற பொழுது 82 வயது. என் அம்மா இப்பொழுது 80 தொட்டிருக்கிறார். ஆரோக்கியமாக அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான். மிக மிக கவனம், பெற்றோர்கள் உயிருடன் இருக்க வேண்டும். 3வது பரிசு, குழந்தைகளுக்கு நீங்கள் தரும் 3வது பரிசு. அதிகமாக பேசுகிறேன் என்றால் பொறுத்துக்கொள்ளுங்கள், பொறுத்துக்கொள்ளுங்கள். கடன் இல்லாமல் இருங்கள் பெற்றோர்களே. அதை விட பெரும் பரிசு குழந்தைகளுக்கு வேறு கிடையாது. கடன் இல்லாமல் இருப்பது, உயிருடன் இருப்பது, ஆரோக்கியமாக இருப்பது, மனைவியும் கணவனும் சேர்ந்து இருப்பதுதான் குழந்தைகளுக்கு நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு பொருள்.